வணக்கம் நண்பர்களே. இந்த இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு மூவி வந்தது. எல்லாரும் சங்கர் சாரை கழுவி கழுவி ஊற்றுனாங்க. படம் சரியில்லை, எந்திரிக்கவே முடியல, இதில் 3 வேறையா அப்படின்றது. இந்த மூவியை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்க்கலாம், அதில் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணி போகலாம். ஏன்னா மூவி நல்லா இல்லை அப்படின்னு நானும் சினிமா தேட்டரில் தான் போய் பார்த்தேன். இதை நெட்ஃப்ளிக்ஸும் இப்போ வந்திருக்குது. இதோட மூவியோட கதை என்ன அப்படின்னா, ஒரு வரியில் சொல்லணும்னா, அதில் கமலஹாசன் நல்லவரா கெட்டவராங்கிறதெல்லாம் தேவையில்லை. கதை என்ன அப்படின்னா, அதில் இருக்கிற ஹீரோ தன் வீட்டில் இருக்கிற கலைப்பயிரை நீக்கிட்டார். அதாவது குற்றம் செய்யக்கூடிய ஒரு குற்றவாளி தன் வீட்டிலே தன் மகனாக இருந்தாலும் நான் நீக்கிட்டேன், உங்கள் வீட்டில் நீக்குங்க அப்படிங்கிறது ஒரு ஆழமான செய்தி சொல்லியிருக்கிறார். நிறைய வீட்டில் குற்றவாளிகள் நாமே இருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம பெற்றோர்கள் இருக்கிறாங்க, சில நேரம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, நம்ம மாப்பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம மச்சான்மார்கள் இருக்கிறாங்க, அங்காளி இருக்கிறான், பங்காளி இருக்கிறான். அங்கெல்லாம் கலைப்பயிர் இருக்கிறது ரொம்ப ஈஸி. எங்கேயோ நார்த்தில் நடக்கிற ஒரு பாலியல் வன்கொடுமையை நாம் போய் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு குற்றத்தை நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான செய்தியை சொல்லியிருக்கார். அதை ரொம்ப திசை திருப்பணுங்கிறதுக்காக தான் இந்த மீடியா நண்பர்களாக சேர்த்து படம் செம்ம மோசு வேற லெவல் போ. பொதுவாக ஒரு மொக்கையான படத்துக்கே இந்த ரிவ்யூ சொல்கிறோமா, வேற லெவல் போ, கூஸ் பம்ஸ் ப்ரோ, சான்ஸே இல்லை ப்ரோ, அன்னி மியூசிக் செம்ம ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க இது அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இதை கேவலமாக பேசி இந்த படத்தை நோகடிச்சிருக்காங்க. காரணம் என்ன, இந்த படத்தில் அறம் இருக்கிறது. அறத்தை போப்பதற்காகவே சில பேர் இப்படி செஞ்சுருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் சங்கர் சார் குஜராத்தில் இருக்கிற பிரச்சனையை சொல்கிறாரு, டெல்லியில் இருக்கிற பிரச்சனையை, சண்டிகரில் இருக்கிற பிரச்சனை, பெங்களூரில் நடக்கிற பிரச்சனை சொல்கிறார், தமிழ்நாடு பிரச்சனையை சொல்லலைன்னு. ஃபஸ்ட்டு இதோடைய டோனர், இது யார் உபயோகம் செஞ்சுருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து உபயோகம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள எதிராக நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அகில உலகத்துக்கே, அகில இந்தியாவுக்கே சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் நடப்பதும் பொருந்தும் அப்படிங்கிறத இலைமறை காயாகவும் சொல்லியிருக்காரு. அடுத்த விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழர்களுக்கு தான் தெரியுமே. யார் இதில் ஏரியை தூர்வாடுறா, ஏரியில் வீடு கட்டுறா, நதியில் யார் மண் அள்ளுறா, எல்லாம் நமக்கு தான் தெரியுமே. ஏன்னா அதெல்லாம் நம்ம புத்திக்கு எட்டின செயல். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்குது, அங்கே நடக்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. தங்க கக்கூஸில் யார் போகிறாங்க அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டியிருக்கிறார் இல்லையா. அதனால் இந்த படம் ஒரு அற்புதமான படம். இப்போ என்ன இவ்வளோ லேட்டாக ஒரு ரிவ்யூ? லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வரலாம். ஏன் அப்படின்னா 2 விஷயம் சொல்லியிருக்கிறார். ஒன்று, தன் வீட்டில் இருக்கும் ஒரு கலையை நாம் நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஆழமான செயலை ஒரு சங்கர் சார் ரிவ்யூ கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் நம் வீட்டு கலைப்பயிர்களை நீப்போம், புத்தம் புது அறம் மிகுந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.